பல்லாவரம் துரைப்பாக்கம் ரேடியல் சாலையில் BRTS எனப்படும் பேருந்துக்கென தனி வழி ஏற்படுத்தும் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையம் ஆய்வு மேற்கொண்டு வரும் நிலையில் OMR சாலை குடியிருப்போர் சங்க கூட்டமைப்பினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். முன்னதாக 2018-19 ஆண்டில் OMR சாலையில் இதேபோன்ற BRTS திட்டத்தை அரசு முன்மொழிந்த போது OMR குடியிருப்போர் சங்கங்களின் கூட்டமைப்பு அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. திட்ட அறிக்கையில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏற்கனவே அந்த வழித்தடத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டம் ஒப்புதல் பெற்றிருப்பதால் BRTS தேவையற்ற செலவாக மாறும் என்று அவர்கள் வருத்தம் தெரிவித்திருக்கின்றனர். அதன் பின்னர் அந்த திட்டம் கைவிடப்பட்டது. தற்போது ரேடியல் சாலையில் மீண்டும் BRTS திட்டம் பரிசீலனையில் உள்ள நிலையில் அப்பகுதி மக்களும் திட்டத்தின் அனைத்து அம்சங்களையும் ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். மேலும் இந்தியாவில் பல நகரங்களில் BRTS திட்டங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. புனே, டெல்லி, விசாகப்பட்டினம் உள்ளிட்ட நகரங்களில் தொடங்கப்பட்ட சில ஆண்டுகளிலேயே தனிப்பட்ட BRTS வழித்தடங்கள் அகற்றப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் அண்மையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ரேடியல் சாலையில் BRTS திட்டத்தின் சாத்திய கூறுகளை ஆய்வு செய்யுமாறு சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை பெருநகர விரிவான போக்குவரத்து திட்டம் ரேடியல் சாலை, வெளிவட்ட சாலை உள்ளிட்ட 3 வழித்தடங்களில் BRTS அமைப்பதற்கான பரிந்துரைகள் இடம்பெற்றுள்ளன. எனினும் போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கும் நேரங்களில் தனிப்பட்ட BRTS வழித்தடத்தில் பிற வாகனங்கள் அத்துமீறி நுழையும் அபாயம் இருப்பதாக அதிகாரிகளும் கவலை தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற நடைமுறை சிக்கல்கள் அனைத்தும் விரிவாக ஆய்வு செய்யப்பட்ட பிறகே இறுதி முடிவெடுக்கப்படும் என்று சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.